வணக்கம். இன்றைக்கி நம்ம 7th ஸ்டாண்டர்ட் இந்த சாப்டர்ஸ்க்குலாம் நம்ம எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல் நம்ம 20 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ 21st கொஷின்ஸ்க்கு மேலே பார்க்க போகிறோம். ஓகே, நவ் 21st கொஷின். ஃபைண்ட் 6 2/3% ஆஃப் 75 மீட்டர். பி கொஷின் 7.5% ஆஃப் 80 kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் 6 2/3% ஆஃப் 75 மீட்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு 6 2/3 மிக்சர் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கோங்க. 20/3% ஆஃப் 75 மீட்டர். ஸோ 20/3 நான் சொல்லியிருக்கேன். பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா பை 100, பர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்கன்னா ஃபைண்ட் பர்சன்டேஜ்னா இன்டூ 100. இங்கே அவங்க பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ பை 100. ஸோ 20/3 பை 100 இன்டூ 75. ஓகே, ஸோ இங்கே ஃப்ராக்ஷன், இதுவே ஃப்ராக்ஷன், இதுக்கு மேலே இன்னொரு ஃப்ராக்ஷன். அப்போ கீழே இருக்கிற 3 மேலே இருக்கிற 3 கீழே இறக்கிடுங்க. ஸோ 20 இது 100ஓட சேர்ந்துடும். ஸோ 20/3 இன்டூ 100 இன்டூ 75. ஸோ 0 எல்லாம் கேன்சல் பண்ணால் we will get 5 மீட்டர். ஓகே, இப்போ பி சம் பார்ப்போம். பி சம் என்ன பார்த்தோம்? 7.5% ஆஃப் 80 kg. ஸோ 7.5% பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? பை 100. ஸோ 7.5 பை 100 இன்ட்டு 80 kg. ஸோ 7.5 80யும் மல்டிப்ளை பண்ணோன்னா 600 பை 100. ஸோ நம்ம கேன்சல் பண்ணோன்னா 6 kg. ஸோ பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா பை 100, ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்கதை அப்படியே எழுதிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட்டு 22nd கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி 23rd கொஷின் பார்ப்போம். ஷோ தட் 30 40 45 60 ஆர் இன் ப்ரொப்போர்ஷன். ஸோ ப்ரொப்போர்ஷனில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ப்ரொப்போர்ஷனா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும்னா முதல்ல அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ப்ராடக்ட் ஆஃப் த மீன் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு ஃபார்முலா. அப்படின்னா மீன்னா என்ன அப்படின்னா மிடில். ஸோ இந்த கொடுத்துருக்கிற அப்சர்வேஷன், இந்த கொடுத்துருக்கிற இந்த டேட்டாவில் நம்பரில் எது மிடில் அப்படின்னு பாரு. இந்த 40யும் 45யும் தான் மிடில். அது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ட்ரீம்னா கார்னரில் இங்கே இருக்க கார்னரில் 30 இருக்குது, இங்கே இருக்க கார்னரில் 60 இருக்குது. அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். இதை மல்டிப்ளை பண்ணால் இதில் வர ஆன்சரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது ப்ரொப்போர்ஷன், இல்லாட்டி இது நாட் அ ப்ரொப்போர்ஷன். அவ்வளோதான். ஸோ ப்ரொப்போர்ஷனான்னு கேட்டாங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் த மீன் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம். இப்போ அடுத்து 22nd கொஷின் பாருங்கள். 2:9 இதுதான் ப்ரொப்போர்ஷனோட சிம்பிள். X:27 அவங்க ப்ரொப்போர்ஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ போன வாட்டி யூஸ் பண்ண அதே ஃபார்முலா. ப்ராடக்ட் ஆஃப் த மீன் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம். மீன்னா என்ன? மிடில் இருக்குது, நடுவில் என்ன இருக்குது? 9 and x. அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 9 to x is equal to எக்ஸ்ட்ரீமில் என்ன இருக்குது? 2 into 27. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? x தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற 9 நமக்கு வேண்டாம். அது அங்கிட்டு கொண்டு போகும்போது என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 9 டிவிஷன் ஆகிடும். அப்போ x is equal to 2 into 27 by 9. அதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ணோன்னா we will get x is equal to 6. புரிஞ்சுச்சாமா? இப்போ இதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாமா? 8:x is proportion to 6:35. ஓகேவா? ஸோ என்ன ஃபார்முலா? ப்ராடக்ட் ஆஃப் த மீன் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம். மீன்னா என்ன? நடுவில் என்ன இருக்குது? எக்ஸும் 16ம். எக்ஸ் இன்ட்டு 16 இஸ் ஈக்குவல் டு 8 into 35. ஸோ எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்க மல்டிப்ளிகேஷன் 16 எனக்கு வேண்டாம். அது அப்படியே டிவிஷன் ஆகிடும். 8 into 35 மல்டிப்ளிகேஷன் 16 டிவிஷன் ஆகிடும். ஸோ அது கேன்சல் பண்ணோன்னா 280 by 16 ஆன்சர் 17.5. புரிஞ்சுச்சா? ஸோ இந்த மாதிரி ப்ரொப்போர்ஷனான்னு கேட்டால் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி லெஃப்ட் டு ரைட்டு ஈக்குவலான்னு பாரு. ப்ரொப்போர்ஷன் இல்லாமல் எக்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா தேவையானது இங்கே வச்சுட்டு தேவையில்லாதது இங்கே கொண்டு போய் எக்ஸை கண்டுபிடிச்சிடு. புரிஞ்சுச்சாமா? Next, 24th question. What number must be added to each term of the ratio 9:16 to make 2:3? அதாவது இந்த ரேஷியோவில் எதை ஆட் பண்ணால் 2:3 மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரேஷியோ அப்படின்னாலே 9:16 எப்படி எழுதலாம்? ஃப்ராக்ஷனில் 9/16 எழுதலாம். 2:3 எப்படி எழுதலாம்? 2/3 எழுதலாம். இப்போ இதில் ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறாங்க. எது ஆட் பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ தெரியாதது என்னென்னு வச்சுக்கலாம்? எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ எக்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஈச் டேர்ம் ஒவ்வொரு இதுலேயும் ஆட் பண்ணுறாங்க. அப்போ கொஷின் எப்படி இருக்குன்னு பாரு. ஸோ 9:16 ஏதோ ஒன்று ஆட் பண்ணி 2:3 மாற்றுறாங்க. ஸோ 9:16 9/16 ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறாங்க. அப்போ எக்ஸு ப்ளஸ் எக்ஸ்னு வச்சுக்கிறேன் இஸ் ஈக்குவல் டு 2/3 மாறிடுச்சு. 2:3 2/3 மாறிடுச்சு. இதுதான் ஸ்ட்ரக்சர். இது புரிஞ்சிச்சா? இப்போ இது மாதிரி எழுதிட்டு இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை. கீழே இருக்கிற 3 இங்கே போயிடும். எப்பயுமே இது ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல. அடுத்தது இங்கே இருக்கிறது இங்கே போயிடும். கிராஸ் மல்டிப்ளை. ஸோ இந்த இது கிராஸ் மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா
இது இங்கே போயிடும், இது இங்கே போயிடும். ஓகேவா? ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். வந்துட்டு இப்போ வெளியில் இருக்கிற 3யை உள்ளே இருக்கிற 2 பேத்துக்கு மல்டிப்ளை பண்ணுறேன், லைக் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி வெளியில் இருக்கிற 2வை உள்ளே இருக்கிற 2 பேத்துக்கு மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 27 + 3x 32 + 2x வச்சாச்சா? இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, இங்கே இருக்கிற 3x இங்கே வச்சுக்கோ, இங்கே இருக்கிற 2x + 2x அங்கே போகும்போது -2x, இங்கே இருக்கிற 32 இங்கே வச்சுக்கோ, இங்கே இருக்கிற 27 அங்கே போகும்போது -27. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, நம்பர்லாம் ஒரு சைடு. ஸோ சப்ராக்ட் பண்ணேன்னா x = 5. ஈஸி தாம்மா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் கரெக்டாக எழுதிட்டோம்னா இது வாட் ஷுட் பி ஆடட்னு கேட்டனால +x போட்டேன். வாட் ஷுட் பி சப்ராக்டட்னு கேட்டாங்கன்னா நீ -x போட்டுக்கோ. ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுதான் கொஸ்டின். 5x - 6 = 4x - 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ உன்ட்ட என்ன சொன்னேன் போன சம்மில், எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு. ஸோ 5x இங்கே இருக்கட்டும், இங்கே இருக்கிற 4x இங்கே இருக்கிற இது சைடு கொண்டு போய்க்கும். ஸோ இங்கே இருக்கிற +4x அங்கே போகும்போது என்ன ஆகிடும்? -4x. இங்கே இருக்கிற -2 இங்கே வச்சுக்கோ, இங்கே இருக்கிற -6 இங்கே போகும்போது என்ன ஆகிடும்? +6 ஆகிடும். ஸோ தேவையானதெல்லாம் இங்கிட்ட கொண்டு போய்க்கோ, இது இங்கிட்டு கொண்டு போய்க்கோ. ஓகேவா? ஸோ கொண்டு போகும்போது சைனை மட்டும் மாற்றிடு. ஸோ 5x - 4x என்ன? 1x. ஸோ 1x = 6 - 2. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ 6 - 2 = 4. இதில் எது கிரேட்டர் நம்பர் சைன்? 6 இஸ் அ கிரேட்டர் நம்பர் சைன், அதோட ப்ளஸ். ஸோ x = 4. புரிஞ்சுச்சாமா? நெக்ஸ்ட் கொஷின் பாருமா. சப்ராக்ட் x² - y² ஃப்ரம் திஸ் கொஷின். ஓகேவா? ஸோ சப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துருந்தாலே இதை தான் ஃபஸ்ட்டில் எழுதணும், இதுக்கு முன்னாடி இருக்கிறத செகண்டில் எழுதணும். இப்போ பாருமா, சப்ராக்ட் x² - y² ஃப்ரம் இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எப்பயுமே இந்த மாதிரி சப்ராக்ஷன் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் போடுறதா இருந்தால் அது ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோ. ஃப்ரம்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டில் வரும், இது செகண்டில் வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டில் இதை எழுதிட்டேன், சப்ராக்ஷன் கொடுத்துருக்கறனால மைனஸு, இது செகண்டில் இருக்குது, இதை செகண்டில் எழுதிட்டேன். எழுதியாச்சா? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த முன்னாடி இருக்கிறது எந்த சேஞ்சஸும் இல்லை, இதை ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோ. இங்கே வந்து இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். என்ன ஆகிடும்? -x². இங்கே ஆல்ரெடி -y² இருக்கா, அப்போ மைனஸும் +y². எழுதியாச்சா? இப்போ இது மாதிரி எழுதிட்டு இப்போ லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்றா எழுதணும். இந்த 2x² -x² ஒன்றா எழுதிட்டேன். அடுத்தது -3y² ஒன்றா எழுதிட்டேன். அடுத்தது 6xy கூட வேறு யாரும் இல்லை, அதை தனியாக எழுதிட்டேன். ஸோ ஒரே ஃபேமிலியில் இருக்கிறவங்க x², ஒரே ஃபேமிலியில் இருக்கிறவங்க y², இவங்க தனித்தனியாக இந்த மாதிரி எழுதிட்டேன். இப்போ நம்ம சம் போடும்போது இதில் தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? இவங்களையும் சால்வ் பண்ணக்கூடாது. இவங்க வேறு ஃபேமிலி, இவங்க வேறு ஃபேமிலி, இவங்க x² ஃபேமிலி, இவங்க y² ஃபேமிலி. ஓகேவா? ஸோ 2x² - x² என்ன? 1x². -3y² + y² என்ன? -2y² + 6xy. இவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சுச்சாமா? ஸோ ஃப்ரம்னு இருந்துச்சுன்னா அடுத்தது போடு, ப்ராக்கெட்டை போட்டுக்கோ. அடுத்த கொஷின், சப்ராக்ட் த சம் ஆஃப் திஸ் அண்ட் திஸ் ஃப்ரம் த சம் ஆஃப் திஸ். அதாவது இதில் வந்து சம் பண்ண சொல்லியிருக்காங்க. இதையும் சம் பண்ணணும். அப்புறம் மறுபடியும் ஒரு சம் கொடுத்துருக்காங்க, இதையும் சம் பண்ணணும். சம் பண்ணிவிட்டு அந்த 2 ஆன்சரையும் சப்ராக்ட் பண்ணணும் ஃப்ரம். ஓகேவா? ஸோ 2 ஆட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணுவோம். 3 ஸ்டெப் இருக்குது. ஓகே, ஸோ போகலாமா? இப்போ இங்கே சம் 1 ஃபஸ்ட்டு வந்து இந்த சம். ஓகே, ஸோ 2 சம் இருக்குது, 2 ஆப்ரேஷனாக சம் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஷின் காட்டினேன் இல்லைம்மா? ஸோ இதுவும் சம்மு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 இதையும் நம்ம சம் பண்ணிடலாம். அடுத்து இந்த 2 இதையும் சம் பண்ணிடலாம். நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? ப்ராக்கெட்டை போட்டுக்கோ, 2 இதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிக்கோ. ப்ளஸ்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் எந்த சேஞ்சஸும் வராது, அப்படியே வந்துடும். அடுத்தது என்ன பண்ணணும்? நம்ம மெயினாக ஒரே ஃபேமிலி, இங்கே 8m - 3m அவங்கள ஒன்றாக்கியாச்சு. அடுத்து -7n - 4n அவங்கள ஒன்றாக்கியாச்சு. அடுத்தது +6y² - -6p² அவங்கள ஒன்றாக்கியாச்சு. இப்போ 8m - 3m என்ன? 5m. -7 - 4 மைனஸும் சேம் ஃபேமிலி, அப்போ 7ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 11n. அடுத்தது ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ 6 - 1 5, கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸ். ஸோ அல்ஜிப்ராவில் தேவையானதெல்லாம் கரெக்டாக சைனோட பார்த்து போட்டுக்கோ. இது வந்து சம் 1. அவங்க இன்னொரு சம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 2m² + 4m - 3 ப்ளஸ் இது கொஷின் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதையும் நம்ம ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணணும்? ஒரே ஃபேமிலி, 2m - m 4n - n -3p² -p². ஃபேமிலி ஒன்றாக்கி எழுதியாச்சா? 2m - m என்ன? ஒன்றுமே இல்லைனா 1ன்னு அர்த்தம். 2m - 1m என்ன? 1m. அடுத்தது 4n - 1n என்ன?
3n. அடுத்தது -3 -1. ஸோ மைனஸும் ப்ளஸ்ஸு 3 + 1 4 கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். ஸோ இப்போ 2 சம்மும் எழுதியாச்சு. இப்போ இதுக்கு இடையில் அந்த கொஷினில் ஃப்ரம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஃப்ரம்னா போன சம்மில் தான் சொன்னேன், இதை செகண்டாக இருக்கிறத ஃபஸ்ட்டில் போடணும், ஃபஸ்ட்டாக இருக்கிறத செகண்டாக போடணும், இடத்த மாற்றி போடணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இது தெரியுதா? ஸோ இதை இடத்த மாற்றி போட்டுட்டு மைனஸ் சிம்பிள் இங்கே சப்ராக்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது ரொம்ப முக்கியம். அப்புறமேட்டு இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக மைனஸ் பண்ணிட்டு -5m இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கா, அப்போ இது என்ன ஆகிடும் +11n. அப்புறம் இங்கே ஒரு மைனஸு இங்கே ஒரு ப்ளஸ்ஸா, அப்போ -5m. ஸோ மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது இப்படி எழுதியாச்சு. எழுதிட்டு ஒரே ஃபேமிலியிலாம் ஒன்றா m -5m n +11n பி ஸ்கொயர் ஃபேமிலியெல்லாம் ஒன்றா எழுதியாச்சு. ஒன்றா எழுதிட்டு m-5m என்ன -4m, 3n + 11n என்ன 14n, -4 -5 என்ன -9p². புரியுதா? ஸோ ஒரே ஃபேமிலியில் இதுக்கு இம்பார்ட்டன்ட் என்னென்னா ப்ராக்கெட்டு, அப்புறம் சைனை உள்ள மல்டிப்ளை பண்ணுறது, ஒரே ஃபேமிலியில் ஒன்றா எழுதுறது, அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த 28th கொஷின் போகலாமா? 2y + 11/8 = 1/3 × y + 2. ஓகே, நான் உன்ட்ட என்ன சொல்லியிருக்கேன், வேரியபிள்லாம் ஒரு சைடு, இங்கே இருக்கிற 2y இங்கே இருக்கட்டும், இங்கே இருக்கிற 1/3y அங்கே கொண்டு போய்ட்றேன். அங்கே கொண்டு போகும்போது அது என்ன ஆகிடும், +1/3y -1/3y மாறிடும். அடுத்தது இங்கே இருக்கிற 2 இங்கே இருக்கட்டும், இங்கே இருக்கிற +11/4 அங்கே போகும்போது என்ன ஆகிடும், -11/4 மாறிடும். இப்போ வேரியபிளாம் ஒரு சைடு வச்சாச்சு, நம்பர்லாம் ஒரு சைடு வச்சாச்சு. இப்போ இது வேரியபிள் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஃப்ராக்ஷனில் இருக்குது, அப்போ எல்சிஎம் எடுக்கணும். இப்போ இதுக்கு கீழே டினாமினேட்டரில் 1, ஸோ 1க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தால் 3 தான். ஓகேவா? அப்போ இதை வந்து 3ஆக மாற்றணும். எப்போ 3ஆக மாற்றணும், மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 3s are 6y -1y/3. இந்த சைடு வேலை முடிஞ்சிருச்சா? இப்போ இதுவும் அதே மாதிரியே டினாமினேட்டர் 1ன்னு எழுதிக்கோ. இஃப் there is no denominator 1. ஸோ 1க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தால் 4. இப்போ இது என்ன மாற்றணும், 4ஆக மாற்றணும், × 4. ஸோ 4 2s are 8, 8 - 11/4 எழுதியாச்சா? இப்போ 6 - 1y என்ன 5y/3 = 8 - 11 என்ன -3/4. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற 4 வந்து இந்த 5ஓட போயிடும், இங்கே இருக்கிற 3 வந்து இங்கே இருக்கிற -3ஓட போயிடும். அப்போ 4 × 5y = -3 × 3. ஸோ 20y = -9. ஸோ இங்கே 20y இங்கே இருக்கிற 20 ஒய்க்கு பக்கத்தில் இருக்க மல்டிப்ளிகேஷன் 20 அங்கே போகும்போது என்ன ஆகும், டிவிஷன் ஆகிடும். ஸோ y = -9/20. இந்த கொஷினோட ஆன்சர் புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பவர்ஸ் அண்ட் எக்ஸ்பொனன்ஸில் ஒரு கொஷின், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். 16 × 2n + 1 -4 × 2n/16 × 2n + 2 -2 இதான் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்பர்லாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் வேரியபிள் ஒன்று இருக்குது பவரில், அதை என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா நம்ம பார்ப்போம். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், a⁴m + n = a⁴m × a⁴n. அப்போ 2n + 1 எப்படி எழுதலாம்னா 2n × 2 எழுதலாம். அதாவது பவர்ஸ் சேம் பேஸாக இருந்துச்சுன்னா பவர்ஸை ஆட் பண்ணலாம் m + n. அதே மாதிரியே 2n + 1 இந்த ஃபார்முலா படி நான் 2n × 2 பிரிச்சிடுறேன். ஓகேவா? இப்போ அந்த கான்செப்டில் இங்கே பாரு, 2n + 1 எப்படி எழுதுகிறேன், அதாவது இங்கே இருக்கிற 2-ஐ உள்ளே இருக்கிற 2 பேத்துக்கும், பவரில் இருக்கிற 2 பேத்துக்கும் கொடுக்குறேன். 2 2n பிரிச்சுட்டேனா? அதே மாதிரியே 4 அங்கேயே இருக்கட்டும், 2n இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை, இதை எதுவும் பண்ண முடியாது நம்ம. அடுத்தது 16 × இந்த 2 அதே மாதிரியே 2 வந்து பவர் 2க்கு ஒன்று கொடுத்துட்றேன், இங்கே கீழே இருக்கிற 2 வந்து பவர் n-க்கு கொடுத்துட்றேன். ஓகேவா? அடுத்தது கீழே இருக்கிற 2 வந்து மேலே இருக்கிற பவர் 2க்கு ஒரு வாட்டி கொடுத்துட்றேன். அடுத்தது கீழே இருக்கிற 2 வந்து மேலே இருக்கிற n-க்கு ஒரு வாட்டி கொடுத்துட்டேனா? கொடுத்துட்டு இப்போ இந்த நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணுறேன். 16 × 2^1னா 2 தான். 16 × 2 வந்து 32. 32 × 2n இதை நான் ஒன்றும் பண்ணலை. ஓகேவா? அடுத்தது இந்த சைடு 16 × 2². 2² என்ன 4. அப்போ 2² 4. அப்போ 16 × 4 என்ன 64. இந்த 2n அப்படியே எழுதிட்டேன். -2² என்னன்னு சொன்னேன் 4. 4 2s are 8. ஸோ 8 × 2n. ஓகேவா? ஸோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக புரியும். நம்பரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு வேரியபிள்னால் நான் எந்த டச்சும் பண்ணலை. ஓகே, ஸோ இப்போ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ரெண்டுத்துலேயும் யார் ஒரே மாதிரி இருக்கா, 2n காமனாக இருக்குது. ஸோ 2n வெளியில் எடுத்துகிட்டு மிச்சம் யார் இருக்கா, 32 - 4 தெரியுதா நான் எழுதியிருக்கிறது. அடுத்தது கீழேயும் அதே மாதிரி 2n ஒரே மாதிரி இருக்காங்க, அவங்கள இங்கே வச்சுட்டு 64 - 8ன்னு எழுதியாச்சு. ஓகேவா? எழுதிட்டு இந்த 2n-ஐயும் 2n-ஐயும் கேன்சல் பண்ணுறேன். 32 - 4/64 - 8. ஸோ 32 - 4 என்ன
28, 64 minus 8 வந்து 56. ஸோ இதை 7 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 4/8, அகெயின் 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1/2. புரிஞ்சுச்சாமா? ஸோ இந்த கொஷினை ஆன்சர் வந்து இது 1/2. ஓகே. நான் கொஷின் நம்பர் 30 சிம்பிளிஃபை என்னோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 8 × 2 power n + 2 = 32 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ முதல்ல இந்த 8ஐயும் 32வையும் நான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு எத்தனை பவர் வருதுன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ 8 × 2 power n + 2 = 32 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டால் 32 2 வந்து 5 டைம்ஸ் வருது. 2 power 5ன்னு எழுதலாம். 8 அதே மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டேன்னா 2 வந்து 3 டைம்ஸ் வருது. ஓகேவா? ஸோ இதை நான் தேவையானதை எடுத்து எழுதி வச்சுக்கிறேன். இப்போ அதை இங்கே போடுறேன். 8 என்னன்னு எழுதலாம்? 2 power 3ன்னு எழுதலாம். அடுத்தது இதை இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. 2 power n + 5 அப்படியே வச்சுக்கோ. அடுத்து 32 என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்? 2 power 5. ஸோ எல்லாத்தையும் இந்த கொஷினை இப்படி நான் மாற்றிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இப்போ 2 power 3, 2 power n + 2 = 2 power 5. ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன்? இந்த போன சம்மில் இந்த 2 2 பேத்துக்கும் நான் கொடுக்குறேன். 2 power n, 2 power 2. ஓகேவா? ஸோ போன சம்மில் போட்டோம் பார்த்தியாமா? ஒரு வாட்டி அந்த பார்த்துக்கோ. ஓகே. ஸோ இந்த மாதிரி பிரித்து எழுதிட்டு இப்போ இந்த 3ஐயும் இந்த 2ஐயும் ஆட் பண்ணுறேன். 2 power 3 + 2 என்ன? 2 power 5. 2 power n = 2 power 5. இது எந்த சேஞ்சஸும் பண்ணலை. ஓகே. இப்போ அடுத்தது இங்கே 2 power 5 இருக்கா? அடுத்தது இங்கே இருக்கிற 2 power 5 மல்டிப்ளிகேஷனில் இருக்கா? அது அங்கே போகும்போது என்ன ஆகிடும்? டிவிஷனில் ஆகிடும். ஸோ 2 power 5 / 2 power 5. ஓகே. ஸோ 2 power n = a2 power m a power m divided by a power n = a power m minus n எழுதலாம். அப்போ 2 power 5 minus 5ன்னு எழுதலாம். அப்போ 2 power 0. 2 power n = 2 power 0. 2 and 2 போயிடுச்சுன்னா n = 0 is the answer. ஓகே. ஸோ இது இப்படியும் எழுதலாம். இல்லாட்டி இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் என்னென்னா 2 power இந்த 3ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணலாம். ஒரே பேஸ் இல்லை, பவர்ஸ் ஆட் பண்ணலாம்ல. அப்போ 2 power 3 + n + 2 = 2 power 5. அப்போ 2 power இந்த 3 + 2 என்ன? n + 5 = 2 power 5. இந்த 2ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணால் n + 5 = 5. ஸோ n = 5 minus 5. இங்கே இருக்கிற +5 எங்கே போகும்? n = 0. இப்படியும் போடலாம். இது ஈஸி தான். பவர்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுறது. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், இந்த நம்பருக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுத சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னா இந்த டெசிமலுக்கு முன்னாடி ஒரு நம்பர் வச்சு எழுதிக்கோ. 6.83. இந்த டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்? 1 2 3 4 5 6 7 8 10 to the power 8. அவ்வளோதான். ஸோ எந்த நம்பர் கொடுத்தாலும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா டெசிமலுக்கு முன்னாடி ஒரு நம்பர் வச்சுட்டு பாக்கி நம்பரெல்லாம் இப்படி எழுதி 10 to the powerல எழுதணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின், 23/5 53 whole power 0னா என்னன்னு கேட்குறாங்க. எனிதிங் பவர் 0 is 1. ஸோ இது என்ன தான் நம்பர் இருந்தாலும் பவரில் 0 இருந்துச்சுன்னா அது 1. அதே மாதிரி 2 power 0னா 1, 3 power 0னா 1. ஸோ 1 × 1 1. இதே அடிஷனாக இருந்துச்சுன்னா 1 + 1 2. ஓகே. எனிதிங் பவர் 0 is 1. 34th கொஷின், அதுவும் பவர்ஸ் அண்ட் எக்ஸ்பொனன்ஸில் -243/104. 243க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு எழுதுக்கோ. 104க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு எழுதுக்கோ. 243 எப்படி எழுதலாம்னா 3 to the power 5ன்னு எழுதலாம். 1024க்கு எப்படி எழுதலாம்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டுக்கோமா, பார்த்து போட்டுட்டு இது எத்தனை வாட்டி வருது? 2 வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 டைம்ஸ் வருது. ஸோ என்னென்ன தேவையோ 243யும் 1024யும் என்னென்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்படி எடுத்து எழுதி வச்சுட்டேன். எழுதி வச்சுட்டு இதை வந்து அவங்க -243யும் கொடுத்துருக்காங்க. அப்போ -3 to the power 5/2 to the power 10. அவ்வளோதான். ஸோ இதில் கொஷின் என்னென்னா இந்த நம்பருக்கு பவர்ஸ் அண்ட் எக்ஸ்பொனன்ஸில் சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பவர்ஸ் அண்ட் எக்ஸ்பொனன்ஸில் சொல்லணும்னா இந்த மாதிரி தனித்தனியாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு எழுதிட்டு இதுக்கு மேலே நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஒரே பேஸாக இருந்துச்சுன்னு நம்ம சால்வ் பண்ண முடியும். இது அப்படியே வச்சுக்கோ. இப்போ அடுத்த கொஷின் பாரு. 64 × 728. ஸோ 729. 729க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு எடுத்து வச்சுக்கோ. 64க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு வச்சுக்கோ. ஸோ எனக்கு 729க்கு போட்டேன்னா 3 to the power 6 வருது. 64க்கு போட்டேன்னா 2 to the power 6 வருது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 2 to the power 6 × 3 to the power 6. இப்போ ஒரே மாதிரி பவர் இருக்குது. ஸோ அதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். a power m × b power m = ab whole power m. அப்போ 2 × 3 whole power 6. ஸோ 6 to the power 6. இவ்வளோ தான் ஆன்சர். புரிஞ்சுச்சாமா? Next, 35th question. The cost of 2 1/2 meter of the cloth is rupees 78 3/4. What is find the cost of cloth per meter? ஸோ 1 மீட்டருக்கு கேட்டிருக்காங்க, 2.5 மீட்டருக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 2.5 மீட்டர் கொடுத்து 1 மீட்டர் கேட்டிருந்தாங்கன்னா we have to do the division. ஸோ 2 1/2 மீட்டருக்கு இவ்வளோ, பர் மீட்டருக்கு எவ்வளோ? 1 மீட்டர் 1 கொடுத்து நிறைய கேட்டால் மல்டிப்ளிகேஷன், நிறையா கொடுத்து 1 கேட்டால் டிவிஷன். ஸோ 78 3/4ஐயும் 2 1/2ஐயும் டிவைட் பண்ணுறேன். மிக்சர் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் மாற்றினா 315/4
டிவைடட் பை 5/2. ஸோ டிவிஷன் என்ன ஆகிடும், மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். செகண்ட் நம்பர் என்ன ஆகிடும், ரெசிப்ரோக்கலாக மாறிடும், 2/5 மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம க்ராஸாக கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 2 2s are 4. ஸோ 5ஐயும் 315ஐயும் கேன்சல் பண்ணால் 63 டைம்ஸ் வரும். ஸோ என்ன ஆகிடும், 63/2. இதை டிவைட் பண்ணோன்னா 31.5 மீட்டர். ஓகேவா? ஸோ பர் மீட்டருக்கு ஆன்சர் வந்து 31.5 மீட்டர். புரிஞ்சுச்சாமா? அடுத்த கொஷின். அடுத்தது ரேஷனல் நம்பரில் ஒரு அடிஷன் பார்ப்போம். -9/11 + 2/3 + -3/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது அடிஷனு, டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர். ஸோ அதனால் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 11 3 4க்கு எல்சிஎம் எடுத்தேன்னா எனக்கு 132 வருது. அப்போ இங்கே கீழே இருக்கிற ஒவ்வொரு டினாமினேட்டரையும் 132 மாற்றணும். 11 எப்போ 132 மாறும், 12ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 12ஆல் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணுறேன். 3 எப்போ 132 மாறும், 44ஆல் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணுறேன். 4 எப்போ 132 மாறும், 33ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அதான் இங்கே பண்ணியிருக்கேன். அப்போ தான் எனக்கு டினாமினேட்டர் வந்து 132 வரும். ஸோ வந்தேன்னா எனக்கு என்ன வந்துச்சுன்னா -108/30 132, 88/132, -33 -99/132. அதுக்கப்புறம் now denominators are same. -108 + 88 ப்ளஸ் இன்ட்டு -99. ஓகேவா? 3 நம்பர் இருக்குது. முதல் 2 நம்பர் பண்ணிவிட்டு வர ஆன்சரை தேர்ட் நம்பரோட பண்ணணும். ஸோ யூ வில் கெட் கிரேட்டர் நம்பர் சைன் போட்டேன்னா -119/132 வரும். 37th question. The sum of the two rational number is -4/3. 2 ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணேன்னா எனக்கு -4/3 வருது. இஃப் ஒன் ஆஃப் த ரேஷனல் நம்பர் இஸ் -5, ஃபைண்ட் த அதர். ஸோ எந்த ரேஷனல் நம்பரை ஆடுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த ரேஷனல் நம்பரை ஆட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. அதனால் நான் 2 ரேஷனல் ஒரு ரேஷனல் நம்பரை எக்ஸும் இன்னொரு ரேஷனல் நம்பரை ஒய்யும் வச்சுக்கிறேன். சம் ஆஃப் த 2 ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு -4/3ன்னு கொஷினில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதில் ஒரு ரேஷனல் நம்பர் வந்து -5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் தெம் இஸ் -5. ஓகே? ஸோ ஏதாவது ஒன்று எக்ஸோ இல்லை ஒய்யோ ஏதோ ஒன்று -5ன்னு வச்சுட்டு இப்போ இதை இன்னொன்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ x + -5 is equal to -4/3. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ x - 5 is equal to -4/3. ஸோ அப்போ இங்கே இருக்கிற -5 அங்கே போகும்போது +5 ஆகிடும். அப்போ x is equal to -4/3 + 5. ஸோ x is equal to -4/3 + 5/1. If there is no denominator, we can assume it as 1. ஸோ இப்போ 3க்கும் 1க்கும் LCM எடுத்தோம் அப்படின்னா 3. அப்போ இது ரெண்டுத்தையும் 3ஆக மாற்றணும். இது 3ஆக இருக்குது. அப்போ இதை 3ஆக மாற்றணும். × 3 மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ அப்போ ஆன்சர் என்ன, -4/3 + 15/3. Now the denominators are same. அப்போ -4 + 15. அப்போ -4 + 15 என்ன, டிஃப்ரெண்ட் சைன், we have to do the subtraction. So 15 - 4 is 11. கிரேட்டர் நம்பர் சைன் இஸ் ப்ளஸ். ஸோ +11/3. அதுதான் இன்னொரு ரேஷனல் நம்பர். ஸோ இந்த மாதிரி சம் ஆஃப் த 2 ரேஷனல் நம்பர்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி x + yன்னு வச்சுக்கோ. அதில் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா எதுலேயோ ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இன்னொன்று அங்கே கொண்டு போய்க்க. ஓகேவா? அடுத்தது 39th question. ஸோ இது ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ போன சம் முன்னாடி போட்ட நிறைய சம் மாதிரியே கிராஸ் மல்டிப்ளை. ஸோ 13 × x is equal to 6 × -65. ஓகே? ஸோ எக்ஸை இங்கே வச்சுட்டு இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் 13 டிவிஷனாக மாறிடும். ஸோ கேன்சல் பண்ணேன்னா 30 வரும். இங்கே ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ -30, x is equal to -30. அதே மாதிரி 3/5 is equal to x / -25. அதையும் இதே மாதிரி கிராஸாக மல்டிப்ளை பண்ணிக்கும். ஸோ 3 × -25 is equal to x × 5. ஸோ எனக்கு தேவையானது எக்ஸ் இங்கே வச்சுக்கிறேன். இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் 5 அங்கே டிவிஷன் ஆகிடும். ஸோ 1 5s are 5, 5 5s are 25. 3 × -5. 3 × -5 is -15. நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷன்ஸ் ரேஷனல் நம்பர் இந்த ஃப்ராக்ஷன்ஸை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஓகே? ஸோ எப்பயுமே முடிஞ்ச வரைக்கும் ஒன்றில் இந்த மைனஸ் சிம்பிள் எல்லாமே மேலே நியூமரேட்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இது மட்டும் டினாமினேட்டரில் இருக்குது. அதை மேலே எடுத்து வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ மேலே எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறமேட்டு இந்த 4க்கும் 2க்கும் 16க்கும் 24க்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ டேரெக்டாக 8 டேபிள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ப்ரைம் நம்பர் மட்டும் யூஸ் பண்ணுமா. அப்போ தான் வந்து எல்லா டேபிள்லையும் அது அடங்குற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இப்போ 8 டேபிள் நீ போட்டுட்டேன்னு வச்சுக்கோ, 16 24 வருதுன்னு. அந்த 8 டேபிளில் 4 2 வராது. அதனால் எப்பயுமே 2 டேபிள் 3 டேபிள் 4 டேபிள்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே? ஸோ ப்ரைம் நம்பரை மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எல்சிஎம் என்ன வந்திருக்கு, 48. இப்போ என்னோட வேலை என்ன, இங்கே கீழே இருக்க எல்லா டினாமினேட்டரையும் 48ஆக மாற்றணும். 4 எப்போ 48ஆக மாறும், 12ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது. 2 எப்போ 48ஆக மாறும், 24ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது. 16 எப்போ 48ஆக மாறும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது. 24 எப்போ 28ஆக மாறும், 48ஆக மாறும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஒரு விஷயத்தை கீழே மட்டும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணும். அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதோட மைனஸ் சிம்பலோட சேர்த்து இங்கே நான் போட்டு வச்சுட்டு நான் இங்கே எழுதியிருக்கேன்னா, இப்போ இவங்க அசெண்டிங் ஆர்டர்னு கேட்டிருக்காங்களா. அசெண்டிங் ஆர்டர்னா என்ன, சின்ன நம்பர். எது சின்ன நம்பர் இருக்கிறதுலே நெகட்டிவில் எது பெருசோ அதுதான் சின்ன நம்பர். அப்படி பார்த்தோன்னா இந்த -36 தான் நெகட்டிவில். ஓகே? ஸோ இதுதான் ஃபஸ்ட் நம்பர். அடுத்தது -21, அடுத்தது -18, அப்புறம் இந்த பாசிட்டிவ் நம்பர். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் சின்னதுலேருந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதோட ஒரிஜினல் கொஷின் என்னவோ அதை பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுச்சாம்மா?
நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிரஸ் இந்த -247/228 ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா அதை சிம்பிளிஃபை பண்ணணும். டினாமினேட்டரில் நெகட்டிவ் இருக்கக்கூடாது. டினாமினேட்டர் நெகட்டிவ் இருந்தால் அது நியூமரேட்டர் கொண்டு போகணும். அதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட 2 கண்டிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா 247 228 ரெண்டுமே 19 டேபிளில் போகும். அதை கேன்சல் பண்ணி -13/12 எழுதிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ கேன்சல் பண்ண ஒரே டேபிளில் கேன்சல் பண்ணணும். டினாமினேட்டரில் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அது நியூமரேட்டரில் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் 13/-18க்கு ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் எழுதணும். டினாமினேட்டர் 40ஆகவும் டினாமினேட்டர் 32ஆகவும் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 13/-8 எழுதிட்டேன். அதுக்கு டினாமினேட்டர் -40 அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகே, டினாமினேட்டர் -14 கொடுத்துட்டாங்க. நியூமரேட்டர் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ -8ஆல் எது மல்டிப்ளை பண்ணால் -40 வரும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5ஆல் கீழே மட்டும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, மேலேயே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மேலே மல்டிப்ளை பண்ணும்போது யூ வில் கெட் 65/-40. அதே மாதிரியே அதே 13/-8க்கு கீழே டினாமினேட்டர் வந்து +32 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? 8ஆல் எப்போ 32 வரும்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 52 வரும். ஓகே, ஆனால் இங்கே டினாமினேட்டரில் ஒரு மைனஸ் இருக்கா? ஆனால் இங்கே டினாமினேட்டரில் மைனஸ் இல்லை. அப்போ இங்கே நியூமரேட்டரில் போட்டுக்கோ. அப்போ ஆன்சர் -52/30. ஸோ ரெண்டுமே ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன், ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் ஒரே மாதிரி வரணும். அட் த சேம் டைம் இங்கே ஃபுல்லாக பாசிட்டிவ் ரேஷனல் நம்பராக இருந்துச்சுன்னா இதுவும் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பராக இருக்கணும். இது நெகட்டிவ் ரேஷனல் நம்பர். அப்போ இங்கே வர ஆன்சரும் நெகட்டிவ் ரேஷனல் நம்பரில் இருக்கணும், ஏதாவது ஒரு இடத்துல. புரிஞ்சுச்சா? இப்போ இந்த இடத்துல நான் நெகட்டிவ், இந்த இடத்துல நான் நெகட்டிவ் போட்டேன்னா ரெண்டுமே பாசிட்டிவாக மாறிடும். அப்போ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். சைனையும் பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பருக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பாசிட்டிவ் ரேஷனல் நம்பரை பொறுத்த வரைக்கும் மேலேயும் நெகட்டிவ் கீழேயும் நெகட்டிவ் வரலாம். ஸோ மைனஸும் ப்ளஸ். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர், இதுவும் ஒரு பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர். ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். அடுத்த நெகட்டிவ் ரேஷனல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நியூமரேட்டரில் ஒரு நெகட்டிவ் வரலாம், டினாமினேட்டரில் ஒரு நெகட்டிவ் வரலாம். இதுதான் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர். ஸோ பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கணும், இல்லை ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கணும். அதுதான் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர். நெகட்டிவ் ரேஷனல் நம்பரில் ஏதாவது ஒரு இடத்துல நெகட்டிவ் இருக்கணும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? அடுத்தது 44th கொஸ்டின். The product of the two decimal is 261.36. If one of them is 17.6, find the other. Product of two decimal. ஸோ 2 டெசிமலை மல்டிப்ளை பண்ணால் இது ஆன்சர். எந்த 2 டெசிமல் எனக்கு தெரியாது. ஸோ அது x × y is equal to வச்சுக்கிறேன். அதில் அந்த கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க ஒன் ஆஃப் தெம் இஸ் 17.6. ஸோ ஒய்யை வந்து நான் 17.6ன்னு வச்சுக்கிறேன். ஸோ x is equal to 261.6. இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் அங்கே போகும்போது என்ன ஆகிடும்? டிவிஷனாக மாறிடும். இப்போ நான் டெசிமலை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ மேலேயும் கீழே 100ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன் 100ஆல் மல்டிப்ளை பண்ண? இங்கே டெசிமலுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருக்குது. ஸோ இங்கே 1 தான் இருக்குது. எது அதிகமாக இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 2613.00/1760.0. ஸோ டெசிமலை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் நம்பரை மட்டும் எழுதி அதுக்கப்புறம் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நார்மல் டிவிஷன் தான். இப்படியே நீ டிவைட் பண்ணுற தெரிஞ்சாலும் பண்ணலாம். இல்லை டெசிமலை ரிமூவ் பண்ணிவிட்டு உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீ டிவைட் பண்ணி காட்டலாம். ஓகேவா? ஸோ நான் டிவைட் பண்ணி காட்டலாம். பட் நிறைய சம்ஸ் நான் சால்வ் பண்ணுன்றதுக்காக நான் டைரெக்டாக சம்ஸ் போட்டுட்டு நான் உனக்கு ஆன்சர்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் 45th கொஸ்டின். 0.04 ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயர்னா என்ன? 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0.04 × 0.04 4 4s 16 எழுதிட்டேன். இங்கே டெசிமலுக்கு அப்புறம் 2 நம்பர், இங்கே டெசிமலுக்கு அப்புறம் 2 நம்பர், மொத்தமாக 4 நம்பர் தள்ளி ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இங்கே 2 நம்பர் தான் இருக்குது. 10ஆவதுக்குனால முன்னாடி 2 0 போட்டு இப்போ 4 டிஜிட் தள்ளி ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கேன். ஸோ ஆன்சர் 0.016. புரிஞ்சுச்சாமா? அடுத்தது 46th கொஸ்டின். A taxi driver charges rupees 9.80 per kilometer. 1 கிலோமீட்டருக்கு இவ்வளோ அமௌண்ட் வாங்குறாரு. ஸோ ஹவு மச் 100.5 கிலோமீட்டருக்கு எவ்வளோ வாங்குவார்? ஸோ 1 கொடுத்து நிறைய கேட்டிருக்காங்க. 1 கொடுத்து நிறைய கேட்டால் என்ன? மல்டிப்ளிகேஷன். ஸோ 1 கொடுத்து இவ்வளோக்கு எவ்வளோ? அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை டெசிமல் இல்லாமல் 106598 அப்படி 98 0 விட்டுக்கோ. 98ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே டெசிமலுக்கு அப்புறம் 2 நம்பர்ஸ், இங்கே டெசிமலுக்கு அப்புறம் 1 நம்பர், மொத்தம் 3 டிஜிட் தள்ளி ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி வரும். இங்கே ஜீரோஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஆன்சரை மட்டும் நான் வச்சுருக்கேன். ஓகேவாம்மா? ஸோ நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். மல்டிப்ளை பண்ணிவிட்டு டெசிமலை வச்சுக்கோ. அடுத்தது 47th கொஸ்டின். இது ஒன்றுமே இல்லை, இதை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. 23.8 8.94 0.076 214.6ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் டேரெக்டாக ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல எல்லாமே லைக் டெசிமலாக மாற்றிக்கோ. லைக் டெசிமல்னால் என்ன? டெசிமலுக்கு அப்புறம் எல்லாமே ஈக்குவல் டிஜிட்ஸாக இருக்கணும். இங்கே டெசிமலுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்குது, ஆனால் இங்கே 2 1 அப்படின்னு இருக்குது. ஸோ எல்லாமே டெசிமலுக்கு அப்புறம் 3 நம்பராக மாற்றுறேன். ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு நம்பர் இருக்கா, அப்போ 2 0 சேர்க்குறேன். இப்போ 3 நம்பர் வந்துருச்சா? இங்கே 2 டிஜிட் இருக்குது, அப்போ ஒரு 0 சேர்த்துக்கிறேன். இப்போ 3 நம்பர் வந்துருச்சா? இங்கே ஆல்ரெடி 3 இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு நம்பர் இருக்குது, அப்போ 2 0 சேர்த்துக்கிறேன். எல்லாமே டெசிமலுக்கு அப்புறம் 3 நம்பராக இருக்குது. லைக் டெசிமலாக மாற்றிட்டேன். லைக் டெசிமலாக மாற்றினதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஸ்ட்ரைட்டாக போட்டு நீ ஆட் பண்ணிக்கோ. ஆன்சர் இது வந்துடும். ஓகேவா?
ஸோ லைக் டெசிமலாக நீ போட்டு ஆட் பண்ணினா இடம் எந்த இடத்துல நவுறுதுன்னு நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணினா நீ இடம் கண்ணாம்பினான்னு போட்டுருவா. ஓகேவா? லைக் டெசிமலாக, அதாவது டெசிமலுக்கு அப்புறம் எல்லாத்துலேயுமே டிஜிட்ஸ் ஈக்குவலாக இருக்கா, பத்தலைனா 0 போட்டுட்டு போய்க்கும். அதுக்கப்புறம் ஆட் பண்ண. புரிஞ்சிச்சா? இப்போ இதே அடிஷனு, இதே சப்ராக்ஷன் பாரு. 2.5307 ஃப்ரம் 8 அப்படின்னு கொஷின் கொடுத்துருந்தாங்க. இப்போ 2.5307 ஐ வில் ஷோ த கொஷின். ஸோ 2.5307 ஃப்ரம் 8. இப்போ டெசிமலுக்கு அப்புறம் 1 2 3 4 நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே டெசிமலே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், பாயிண்ட் வச்சு 1 2 3 4. இப்போ லைக் டெசிமலாக மாறிடுச்சா? லைக் டெசிமல்னால் என்னென்னா டெசிமலுக்கு அப்புறம் டிஜிட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இங்கே 1 2 3 4, இங்கே 1 2 3 4. ஸோ அந்த மாதிரி லைக் டெசிமலாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் சப்ராக்ஷன் பண்ணு. இது பாரோ வாங்க முடியாது. இது 10, இது 9, இது 9, இது 9, இது 7. ஸோ அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ டெசிமலை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு தேவையில்லை. அடிஷன் சப்ராக்ஷனுக்கு எப்பயுமே லைக் டெசிமலாக மாற்றிட்டு சம் போடுறது ஈஸி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 48. Question number 48. Preeti bought 8 1/2 kg of sugar from 24 1/4. Find the price of sugar per kg. அப்போ 8 கிலோக்கு கொடுத்து பர் கிலோ 1 கிலோ கேட்டிருக்காங்க. உன்ட்ட சொல்லிக்கேன், 1 கொடுத்து நிறைய கேட்டால் மல்டிப்ளிகேஷன், நிறையா கொடுத்து 1 கேட்டால் டிவிஷன். அப்போ இது என்ன பண்ணணும், இது ஃப்ராக்ஷன் டிவிஷன். பார்ப்போமா? ஸோ 8.5 கிலோக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க பர் கேஜிக்கு. அப்போ என்ன பண்ணணும், இதையும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி மிக்சர் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அதுக்கப்புறம் இதையும் மிக்சர் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணலாம், டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றலாம், செகண்ட் நம்பரை ரெசிப்ரோக்கலாக மாற்றலாம். ஸோ ரெசிப்ரோக்கலாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணால் யூ வில் கெட் 28.5. ஓகேவா? ஸோ நார்மல் டிவிஷன் தான், டிவிஷனை மல்டிப்ளிகேஷன், செகண்ட் நம்பர் ரெசிப்ரோக்கல். ஓகே, நவ் ஐ மூவிங் டு த கொஷின் நம்பர் 49. A book consists of 216 page. During a last week, Vikas read 3/4 of the book. How much pages did he read? இங்கே பாருமா, இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3/4 ஆஃப் புக். இப்போ இந்த புக்கில் எத்தனை பேஜ் அவங்க சொல்லிட்டாங்க, 260. அப்போ இது என்ன சொல்லலாம், 3/4 ஆஃப் 216 பேஜில் அவன் 3/4 பங்கு அவன் படிச்சுட்டான். அப்போ எவ்வளோ? உன்ட்ட முன்னாடியே நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஆஃப்னா என்ன, மல்டிப்ளிகேஷன். ஸோ டோட்டல் பேஜ் 216, விகாஸ் ரீட் 3/4 ஆஃப் 216. ஸோ ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். அப்புறம் 4ஐயும் 216ஐயும் கேன்சல் பண்ணால் 162 பேஜஸ் அவன் படிச்சுட்டான். புரிஞ்சிச்சா? அந்த கொஷின்லேருந்தே நமக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது ரெக்டாங்குலர் ஷீட் ஆஃப் 2 1/2 மீட்டர் லாங். அடுத்தது 10 2/2 மீட்டர் ஒயிட். ஃபைண்ட் த பெரிமீட்டர். லென்த்து கொடுத்துருக்காங்க, பிரெத்து கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன, 2 × ஓப்பன் ப்ராக்கெட் லென்த் ப்ளஸ் பிரெத். ஓகேவா? ஸோ இந்த லென்த்தையும் பிரெத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பி கேர்ஃபுல். இது மிக்சர் ஃப்ராக்ஷன். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், மிக்சர் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அடுத்தது டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால எல்சிஎம் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ சம் போலாம் பாருங்கள். பாரு, லென்த் 2 1/2, பிரெத் 10 2/3, 2 × லென்த் × பிரெத். ஸோ 2 1/2 மிக்சர் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாத்திரம் 10 2/3 மிக்சர் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ 2க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்துணும். எல்சிஎம் எடுத்தால் 6 வரும். ஸோ இப்போ இதை வந்து என்ன மாற்றணும், 3ஆல் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணணும். இதை 2ஆல் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் உனக்கு இந்த ஃப்ராக்ஷன் வரும். இப்போ டினாமினேட்டர் சேம் ஆகிடுச்சு. இந்த வெளியில் இருக்கிற 2 நான் எதுவும் பண்ணலை, அப்படியே வச்சுக்கோ. ஸோ இது வந்து 39/6 வரும். இப்போ தேவையானது இந்த உள்ளுக்குள்ளே பண்ண வேண்டிய ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ணும். 1 2s are 2, 3 2s are 6. ஸோ 139/3. இதை மிக்சர் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் இதை வந்து டிவைட் பண்ணிவிட்டு இதை மிக்சர் ஃப்ராக்ஷனில் எழுது. ஸோ 46 1/3 மீட்டர் இஸ் த பெரிமீட்டர். ஓகே, now 51 கொஷின். The sum of the two integers is -12 if one of them is 43. உன்ட்ட சொல்லியிருக்கேன், sum of the two integer என்ன, x plus y is equal to -12. One of them is 43 என்ன, ஏதாவது ஒன்று வந்து 43. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -12. இங்கே இருக்கிற +43 எங்கே போகும்போது -43 மாறிடும். ஸோ -12 -43. ஸோ த ஆன்சர் வில் பி -55. புரிஞ்சிச்சா? ஸோ சம் ஆஃப் தம் இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே x + y அப்படின்ற மாதிரி சம்மை போட்டுக்கும். ஓகே, நவ் நெக்ஸ்ட் கொஸ்டின். எவாலுவேட் -19 × -25 + -19 × -15 இதுதான் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தாலே தெரியுது இந்த -19 ரெண்டு இடத்துக்கும் காமனாக இருக்குது. இது எப்படி இருக்குது, a × b + a × c டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. அப்போ a × ஓப்பன் ப்ராக்கெட் b + c. ஸோ ஏவை காமனாக வெளியில் எடுத்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். b வந்து என்ன, -25, c வந்து -15. நான் ரிமூவ் த ப்ராக்கெட் ப்ளஸ் × மைனஸ். ஸோ -25 -15 -40 -19 × -40 ஆன்சர் 70. ஸோ ஒரு இதை வந்து இது மறுபடியும் மல்டிப்ளை பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணாத. ஏதாவது ஒரு ஹிண்ட் இருக்கான்னு பாரு. இருந்துச்சு அப்படின்னா அது ப்ராப்பர்ட்டியில் யூஸ் பண்ணிவிடு.
Next இது இன்டீஜர்ஸ்க்கான கொஷின். A shopkeeper earns a profit of ₹5 by selling a new register and ensures a loss of ₹2 per register on old stock. In a particular day, he ensures a loss of ₹6 by selling 10 new register. How many old register did he sell on that day? அதாவது ஒரு ஷாப்கீப்பருக்கு நியூ ரெஜிஸ்டர் விற்றா ஒரு நியூ ரெஜிஸ்டருக்கு ₹5 கிடைக்கிது. ஓல்டு ரெஜிஸ்டர் விற்றா ஒரு ஓல்டு ரெஜிஸ்டருக்கு லாஸ் கிடைக்கிது. இது ப்ராஃபிட்னால +5 கிடைக்கிது. இது லாஸ்னால -2 கிடைக்கிது. ஓகேவா? ஸோ ஒரு பர்டிகுலர் டேயில் அவனுக்கு என்ன ஆகிடுதுன்னா மொத்தமாக லாஸ் ஆஃப் ₹6. ஸோ அவனுக்கு அந்த ஒரு நாளில் கடைசியில் அவன் கையில் நிற்கிறது லாஸ் ஆஃப் ₹6 ஒரு நாள் நடந்துடுச்சு. ஓகேவா? அப்போ அவன் எத்தனை விற்றுருப்பான், எத்தனை ஓல்டு ரெஜிஸ்டர் எத்தனை நியூ ரெஜிஸ்டர் விற்றுருப்பான். ஸோ அந்த ஒரு நாளில் ஓல்டு ரெஜிஸ்டரும் விற்றுருப்பான், நியூ ரெஜிஸ்டரும் ஸோ இப்போ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் நான் எழுதிடுறேன். நியூ ரெஜிஸ்டருக்கு அவனுக்கு ப்ராஃபிட் ₹5 கிடைக்குது. ஓல்டு ரெஜிஸ்டர் விற்றானா அவனுக்கு லாஸ் ₹2 கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஒரு பர்டிகுலர் டேயில் மொத்தமாக அவனுக்கு வந்து ₹6 லாஸ் ஆகுது. ஓகேவா? -6. ஓகே, அந்த பர்டிகுலர் டேயில் அவன் நியூ ரெஜிஸ்டரும் விற்றுருப்பான், ஓல்டு ரெஜிஸ்டரும் விற்றுருப்பான். ஓகே, இப்போ அந்த கொஷினில் அன்னைக்கு 10 நியூ ரெஜிஸ்டர் விற்றுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நியூ ரெஜிஸ்டர்னால் 10 விற்றுருக்கான், ஒரு நியூ ரெஜிஸ்டருக்கு ₹5 ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ 10 × +5. ஓகேவா? இது ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். 10 நியூ ரெஜிஸ்டர் விற்றுருக்கான், ஒரு ரெஜிஸ்டருக்கு ₹5. 10 ரெஜிஸ்டருக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் 10 × 5 ப்ளஸ் ஓல்டு ரெஜிஸ்டர் எவ்வளோ விற்றுருக்கான்னு எனக்கு தெரியல, அதனால எக்ஸு. ஆனால் ஓல்டு ரெஜிஸ்டர் விற்றா அவனுக்கு எவ்வளோ ஆகும், லாஸ் ₹2 சொல்கிறாங்க, -2. இது மொத்தமாக அன்னைக்கு ஒரு நாளைக்கு அவனுக்கு என்ன ஆகுதுன்னா -6 ஆகுது. இதுதான் ஈக்குவேஷன். ஓகேவா? இதுக்கப்புறம் 5 × 10 50, 2 × x 2x, -2x = -6, -2x = -6. இங்கே இருக்கிற +50 அங்கே போகும்போது -50 ஆகிடும். -6 -50 -56. ஸோ இங்கே இருக்கிற -2 மல்டிப்ளிகேஷன் அங்கே போகும்போது டிவிஷன் ஆகிடும். அப்போ x = -56/-2, x = 28. அப்போ 28 ஓல்டு ரெஜிஸ்டர் அவன் விற்றுருக்கான். புரிஞ்சுச்சாம்மா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 54th கொஷின். ஒரு டெஸ்ட்டில் கரெக்டாக எழுதியிருந்தால் 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க, ராங்காக எழுதியிருந்தால் -2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜெயா எல்லா ஆன்சரையும் அட்டன் பண்ணியிருக்கா. அவளோட ஃபைனல் ஸ்கோர் எவ்வளோனா -12. அதான் வந்து அவளோட ஃபைனல் ஸ்கோர். அப்போ அது ஈக்குவல் டுக்கு பின்னாடி போடணும். ஓகேவா? ஸோ அவள் வந்து அது மட்டும் இல்லை, அவள் வந்து 4 கரெக்ட் ஆன்சர் எழுதியிருக்கா, எத்தனை ராங் ஆன்சர் எழுதியிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ சம்முக்கு போவோம். கரெக்ட் ஆன்சருக்கு 5 மார்க்ஸு, ராங் ஆன்சர்ஸ்க்கு -2, அவள் ஸ்கோர் பண்ணியிருக்கிறது -12. அதுக்கு இடையில் அந்த எக்ஸாமில் அவள் 4 கரெக்ட் ஆன்சர் எழுதியிருக்கா, எத்தனை ராங் ஆன்சர் எழுதியிருக்கா. இப்போ ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். 4 கரெக்ட் ஆன்சர் எழுதியிருக்காளா, ஒரு கரெக்ட் ஆன்சருக்கு 5 மார்க்ஸா, அப்போ 4 × 5. அடுத்தது ராங் ஆன்சர் எவ்வளோ எழுதியிருக்கான்னு எனக்கு தெரியாது, அதனால எக்ஸு. ராங் ஆன்சர்ஸ்க்கு -2. மொத்தமாக அவள் ஸ்கோர் பண்ணியிருக்க மார்க் எவ்வளோ, -12. இப்போ அந்த போன சம்மில் போட்ட மாதிரி பார்த்தியா, அதே மாதிரியே தான். ஸோ 4 5s are 20, -2x = -12, -2x = -12. இங்கே இருக்கிற +20 அங்கே போகும்போது -20 மாறிடும். ஸோ -2x = -32, x = -32/-2, x = 16. மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 32 × 2 கேன்சல் பண்ணால் 16. அப்போ 16 ராங் ஆன்சர்ஸ் அவள் எழுதியிருக்கா. புரிஞ்சுச்சாமா? நெக்ஸ்ட் 55th கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 3 5/8க்கு ரெசிப்ரோக்கல் எழுத சொல்லியிருக்காங்க. முதல் மிக்சர் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்று. 29/8 ரெசிப்ரோக்கல்னால் என்ன, தலைகீழே எழுதுறது, 8/29. அவ்வளோதான். அடுத்து 56th கொஸ்டினில் கொடுத்துருக்கிற இதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்குறாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் -5xyயோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னா, இதை விட்டுட்டு இதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது மொத்தத்தையும் எழுதணும். ஸோ -5y இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். அடுத்தது 2xy² ரிசல்ட்டோட கோஎஃபிஷியன்ட் என்ன, எக்ஸை விட்டுரு, இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது 2, இதுக்கப்புறம் என்ன இருக்குது y² ரிசல்ட். ஸோ இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட். புரிஞ்சுச்சாமா? Next question, 1/3 of the number exceeds 1/5 of the number by 6. Find the number. 1/3 of the number எந்த நம்பர்னு தெரியாது. அப்போ x/3. exceeds ஜாஸ்தியாக இருக்குது. 1/5 of the number, 1/5 of the number of a number என்ன நம்பர்னு தெரியாது. 1/5 அப்படின்னா x/5 by 6. ஸோ 6 இது ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா? ஸோ +6. ஸோ x/3 plus x/3 = x/5 plus 6. ஓகே, ஸோ நான் உன்னை என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு. ஸோ x/3 - x/5 = 6. இதுதான். ஓகே, ஸோ x/3 - x/5 = 6. now the denominators are different. LCM எடுக்கணும். இந்த 5 இங்கே போயிடும். 5x 3x by 5 3s are 15 = 6. ஸோ 5 - 3 is 2x = 6. ஸோ இங்கே இருக்கிற டிவிஷனில் இருக்கிற 15 அங்கே போகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஸோ x = 6 × 15. இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் 2 அங்கே போகும்போது டிவிஷனாக மாறிடும். ஸோ 6 × 15/2 x கேன்சல் பண்ணும்போது 15 × 3 x = 45. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம்.
1/3 ஆஃப் அ நம்பர் ஆஃப் அ நம்பர் என்ன நம்பர்னு தெரியாது. அப்போ x/3 1/3னா 1/3 ஆஃப் அ நம்பர்னா இன்டூ நம்பர்னா எக்ஸ். ஸோ 1/3 இன்டூ எக்ஸை தான் நான் வந்து x/3ன்னு எழுதியிருக்கேன். 1/5 ஆஃப் த நம்பர், அப்போ 1/5 இன்ட்டு எக்ஸ், அதுதான் வந்து x/5ன்னு எழுதியிருக்கேன். எக்ஸ் ஈச் பை 6 ஜாஸ்தியாக இருக்குது, 6 ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ x/3 இஸ் ஈக்குவல் டு x/5 + 6. ஸோ நம்பரை இங்கே வச்சுட்டு இதை அங்கே கொண்டு போய்டுறேன். ஸோ x/3 மைனஸ் x/5 இஸ் ஈக்குவல் டு 6. ஓகே, அடுத்து ஃபைண்ட் த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -17/12. அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் சைனை மாற்றணும், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் சைனை மாற்றக்கூடாது. மைனஸ் மைனஸ் அப்படியே வரும், இதை மட்டும் தலைகீழே எழுதுக்கும். ஓகே, அடுத்தது வாட் ஷுட் பி த வேல்யூ ஆஃப் p. இதோட p-யோட வேல்யூ என்ன? m இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 3m² + m + p இஸ் ஈக்குவல் டு 12. இப்போ அவங்க m இஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. ஸோ m இருக்கிற இடத்துல 0 போட்டுறேன். p இருக்கிற இடத்துல ஒன்றும் போடக்கூடாது, p எனக்கு தெரியாது. ஸோ 3 0² + 0 + p இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ p இஸ் ஈக்குவல் டு 0வால் எது மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ p இஸ் ஈக்குவல் டு 12. இஃப் சப்போஸ் எம்முக்கு 1 கொடுத்துருந்தாங்கன்னா இது 1 3 × 1 + 3 அப்படின்னு போட்டு இந்த 3-ஐ அங்கிட்ட கொண்டு போயிடணும். இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் m இஸ் ஈக்குவல் டு 2 போட்டு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன ஆகிடணும்? 3 × 2² + 2 + p இஸ் ஈக்குவல் டு 12. ஓகே, ஸோ 3 2² என்ன? 4, 2 2s are 4 + 2 + p இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ 4 3s are 12, 12 + 2 14 + p is equal to 12. So 14 + p is equal to 12. So p is equal to 12 minus 14. So p is equal to -2. என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோ. இப்போ இந்த இடத்துல 0ன்னு கொடுத்துறாங்கன்னா எனக்கு ஆன்சர் ஈஸியாக இருந்துச்சு. இஃப் சப்போஸ் 2ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்கொயர் பண்ணிவிட்டு தான் நீ சம்மை சால்வ் பண்ணணும். புரியுதாமா? ஸோ மோஸ்ட்லி எக்ஸ்ட்ரா சம்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா சம்ஸுமே பார்த்தாலே அந்தந்த சாப்டருக்கான எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் எல்லாமே புரியும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.